பாவம், சின்ன வயசுல இவளை அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. வேறு யாருடைய ஆதரவும் இல்லைன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு இவளுடைய எதிர்காலத்துக்கு என்ன வழி செய்யறதுன்னு தான் எனக்கு புரியல. ஆமா சார், இவளுக்கு நம்ம எஸ்டேட்லயே ஒரு வேலை கொடுத்துடலாம். ஆனா உலகமே தெரியாத இவளுக்கு ஆதரவாயிருந்து பொறுப்பா யார் காப்பாத்துவாங்கன்னு தான் யோசிக்கிறேன். வாஸ்தவம் தான். எனக்கு தெரிஞ்ச நடன ஆசிரியர் ஒருத்தர் எங்க ஊர்ல இருக்கிறார். அவர்கிட்ட நாட்டியம் கத்துக்கிட்டு ரொம்ப பேர் இன்னைக்கு பிரபலமா இருக்கிறாங்க. இவளையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு நாட்டியம் சொல்லி கொடுத்து முன்னு கொண்டு வந்தா என்ன? நிச்சயமா செய்யலாம் சார். அவகிட்ட அந்த ஆர்வமும் இருக்கு. யார் கண்டா நாளைக்கு அவ பெரிய நாட்டிய திலகமா வரக்கூடாதா என்ன? ஏம்மா, உனக்கு சம்மதம் தானே? நாட்டியங்கத்துக்கு உனக்கு பிரியம் தானே? ஐயா, எனக்கு இனிமே இந்த உலகத்துல யாரு இருக்காங்க? நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரி. அப்போ மிஸ்டர் மாதவன், நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். எஸ் சார். भुवनं यस्य वाचिकं सर्ववाङ्मयं आहार्यं चन्द्रतारादि तं नमस्वात्मिकं शिवं शिवं शिवं. வணக்கம் குமரையா. ஓ வணக்கம். வா தம்பி. இவ ஒரு அநாத பொண்ணு. இவளை பார்த்தா ஒரு காட்டு பிரதேச பொண்ணு மாதிரி இருக்காளே. இவளை எங்க சந்திச்ச? நம்ம எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன் குமரையா. அங்க இவளுடைய தகப்பன் கூலியா இருந்தான். திடீர்னு பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். அடடே, ஐயோ பாவம். அழாத அம்மா. இவளுக்கு வேற யாரும் ஆதரவு இல்லாதனால நேரா உங்ககிட்ட தான் அழைச்சிட்டு வந்தேன். நான் இன்னும் வீட்டுக்கு கூட போகல குமரையா. ஆமா, இனிமே அவளுக்கு என்ன வழி? இவளுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமைய நீங்க தான் குமரையா அவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நானா? ஆமா குமரையா, நாட்டிய கலையில அவளுக்கு நல்ல ஆர்வம் இருக்கு. நீங்க இவளை உங்க மாணவியா ஏத்துக்கிட்டா இவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஏற்படும். மன்னிக்கணும் சேகர், நான் மற்றவங்களுக்கு நாட்டியம் கத்து தரத நிறுத்தி 5 வருஷம் ஆச்சு. இதையும் குமரையா, பொழுதுபோக்குக்காக எல்லாரும் நாட்டியம் கத்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்களே தவிர உண்மையா இந்த கலைக்கு சேவை செய்ய ஒருத்தர் கூட முன்வரல. இந்த நாட்டிய கலையை நான் கத்து தரதுனால எந்தவித பலனும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். இவ அப்படியெல்லாம் இருக்க மாட்டா குமரையா. எனக்கு நம்பிக்கை இல்லை. தயவு செய்து என்னை வற்புறுத்தாதே. குமரையா, இவளுக்கு வேற ஏதாவது வழி செய்யற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கவாவது அனுமதிப்பீங்களா? ஓ, தாராளமா இங்க இருக்கட்டுமே, எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. அப்போ நிர்மலா, நீ இந்த வீட்லயே இரு. நான் நாளை காலையில வந்து பார்க்கிறேன். இங்கேவா தங்கணும்? என்ன நிர்மலா, நீ என்ன சின்ன குழந்தையா? அம்மா, நீ என் மக மாதிரி எந்தவித பயமும் இல்லாம நீங்க இருக்கலாம். நான் வரட்டுமா? வரேன் குமரையா. வாமா, வா. இந்த அறையில நீ தங்கலாம். துரசாமி, நான் சுத்தி வளைச்சு பேச பிரியப்படல. நேரா பாயிண்ட்டுக்கு வர்றேன். வாங்க. என் மக இருக்கிறாள பிரதீபா, அவளை நேத்து பார்த்ததை விட இன்னைக்கு 2 இன்ச்சு அதிகமா இருக்கிறான். காரணம் என்னங்க? காரணம் பல்லு விளக்குறது, முகம் கழுவுறது, குளிக்கிறது, குடிக்கிறது அத்தனையும் ஓவல்டீன். நீங்க அதை சொல்லாதீங்க. பொம்பளை பிள்ளைகளே அப்படித்தான். என் பொண்ணை எடுத்துக்கங்க, பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கான். ஏயா வளர மாட்டா? திங்கிறது ஏஞ்சோறு இல்ல. பனைமரம் என்ன, பாக்கு மரம் உயரம் கூட வளருவான். யோ, இப்போ உன் கதை எதுக்கு? நீ சும்மாரியா. சரி துரசாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டேன். உன் பிள்ளைக்கு தான் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்ல போறேன்? உங்களை விட எனக்கு வேண்டியவங்க யாரு இருக்காங்க? ஆனா எனக்கு இருக்கிற கடனை எல்லாம் ஒழிச்சிட்டு அப்புறம் என் மகனோட கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அது ஒண்ணுதாங்க. அங்கதான் இருக்குது பாயிண்ட்.
நீ எனக்கு சம்பந்தியா வந்துட்டா இவ்வளவு கடனையும் நான் பாத்துக்கிட்டு இருப்பேனோ? நான் கொடுத்துட மாட்டேன். உலகத்தையும் கொடுத்துருவாரு. துரைசாமி, நான் அனாவசியமா ஒருத்தர்கிட்டயும் பழக மாட்டேன். பழக ஆரம்பிச்சுட்டேனோ பிராணம் போற வரைக்கும் ஆள விட மாட்டார். அடாடாடாடாடாடா, நீ ஏயா இங்க நின்னு பிராணனை விட்டுக்கிட்டு இருக்கிற? நீ சும்மா இறையா. சரி, துரைசாமி, என்ன பேசாம இருக்கிற? எப்ப முகூர்த்தத்தை வச்சுக்கிறது? பஞ்சாங்கம் கொண்டு வரட்டுங்களா? யோ, நீ கணக்கு நோட்டோட இரு. பஞ்சாங்கத்துக்கிட்ட நீ வந்தே உன்னை நான் பஞ்சாமிரதம் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லு துரைசாமி. பையன் எஸ்டேட்ல இருந்து வந்துட்டோம், அவனோட சம்மதத்தையும் கேட்டு சொல்லிடுறேன். நீ சரின்னு சொன்னா வேணா மாட்டேன் நான் சொல்ல போறான். தங்கமான பிள்ளையாச்சுதே. நீன்னு சொல்லு, எனக்கு அது போதும். கமலா, கமலா. என்னங்க போன காரியம் என்னாச்சு? அடியே, நான் போய் சும்மா வருவேனா? துரைசாமி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அங்கதான் இருக்குது விஷயம். பிரமாதம்மா, ரொம்ப பிரமாதம். கொஞ்சம் ஆமா, நாங்க தானே இருக்கோம். ஏன் இந்த வெக்கம்? ஜெயத்து இவளை நீ என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சு இவளுக்கு நாட்டியம் சொல்லி தரணும்னு சொன்னப்போ நான் மறுத்துட்டேன். ஆனா நாட்டிய கலையில இவளுக்கு இருக்கிற ஆர்வத்தையும் சில நாட்டிய முத்திரைகளை இவ பிடிக்க முயற்சி செய்த விதமும் நான் பார்த்தப்போ கலாதேவியின் பரிபூர்ண கலாட்சம் இவளுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுது. அப்படியானா நீங்க உடனே இவளுக்கு நாட்டியம் கத்து தர ஆரம்பிக்கலாமே? ஏமா, உனக்கு நாட்டியம் கத்துக்க பிரியம் தானே? சொல்லு நிர்மலா, சம்மதம்னு சொல்லு. அப்போ ஒரு நல்ல நாளை பார்த்து பாடத்தை ஆரம்பிச்சு விடுறேன். உலகமே பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு அவளை ஒரு நாட்டிய திலகமாக்கி விடுறேன். ஆனா என்ன குமரியா, ஆனா உலக பந்தங்களை ஈடுபடாம அவ ஆயுள் பூரா கலைக்கு சேவை செய்வாளா சேகர்? ஆர்வம் அதிகமானா அந்த கலைக்கே அவ அடிமையாயிடுவா குமரியா. அவ எதிர்காலத்தையே உருவாக்க போறோம். நீ உன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் சேகர். நிர்மலா, நிர்மலா, நீ ஒரு பெரிய நாட்டியக்காரியா ஆசை. இந்த உலகமே உன்னை பார்த்து புகழ போகுது. அந்த பெருமை உனக்கு மட்டும், எனக்கு கூட தான். நிர்மலா, இதோ பாரு, இனிமே நீ இந்த மாதிரி காட்டு பிரதேச உடைகள் எல்லாம் உடுத்தக்கூடாது. நாகரீகமான உடைகள் தான் உடுத்தணும். இது உனக்காக நல்ல நல்ல புடவைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே நீ எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ. இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குதா பாரு. நீங்க தான் என்னுடைய தெய்வம். என்ன இது குழந்தை மாதிரி? நிர்மலா, எனக்கு அவசரமான வேலை இருக்குது, நாளை சந்திப்பேன்.